திரு புகழேந்தி, வெறும் ஜோசியம் தானா இதெல்லாம்? டிசம்பர் 2025 எதுவும் குரு பயிற்சி ஏதாவது வருதா? எதை நம்பி சொல்றீங்க ஒருங்கிணைச்சிருவாங்க அப்படின்னு? குட் ஈவினிங் டு தந்தி டிவி. சொல்ல பிரியன் சார் வந்து அவருடைய மனநிலைப்பாட்டை சொல்றாரு. அதை போய் கிண்டல் பண்ணா அப்புறம் நான் என்ன சொல்றது, பல்லழகர் பழனிசாமி சொல்றதெல்லாம் ரொம்ப நியாயம். அதுக்கு முன்னாடி நார்வே கமிட்டி வேணுமா? இல்ல நான் இல்லைங்க, நீங்க தாங்க. நீங்க தானே இப்போ பலாப்படன்றது அங்க உட்காந்துட்டு அசிங்கமா பேசுறது. அப்ப நான் புகழேந்தி பேசும்போது மாத்திரம் அசோக வரிசை சொல்லுவீங்க, பர்சனல் டாக் வேணாம். என்ன நாடு பாத்துட்டு இருக்கலாம் அசோகா? சொல்லுங்க. நார்வே குழுவா? என்ன நார்வே குழு? கூவம் நாரி போன குழுவோட மோசமா இருக்குல்ல நம்ம நிலைமை. பாருது சொல்லுங்க பாப்போம். எனக்கு வரும் இலக்கியமா விளையாடலாம். ஆகவே இப்ப நடக்கிறது என்ன? ஒரு கருத்தை உங்க இலக்கியத்தை தான் கேட்டு ரசிக்கிறேன். விளையாடுங்களா? வைத்தியலிங்கம் இல்ல வைத்திய அது கூவம் நதிக்கு போங்க, பல்லழகரை கூப்பிட்டு பழனிசாமியா. அதாவது கூவம் நதி போல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே இங்க என்ன ஆயிட்டு இருக்கு அவர் சொல்றாரு. எந்த டிசம்பர்னா அங்க இருந்து தஞ்சையில இருந்து குமரகுருன்னு ஒருத்தர் போன் பண்ணி சொன்னார், அடுத்த வருடத்தினுடைய டிசம்பர் இல்லை, இந்த வருடத்தினுடைய டிசம்பர் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் என்ன சொல்ல வரேன், இங்க ஒரு நிர்ணயத்தை உண்மையான நிதர்சனத்தை நான் பதிய வைக்க விரும்புகிறேன். ஏன்னா நம்ம டெபேட்ல போகும் பொழுது அதற்குரிய நடவடிக்கைகள் இருப்பதாகவே தெரியவில்லை. டிசம்பர் வரும், டிசம்பரில் குளிர் வரும், டிசம்பரில் 5ஆம் தேதி அம்மாவுடைய நினைவு தினம் வரும், 24ஆம் தேதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை இழந்த நினைவு தினமும் வரும், உலகெல்லாம் கொண்டாடுகின்ற கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி வரும், 31 வழியை விட்டு டிசம்பர் விலகி புத்தாண்டும் வரும். ஆனால் இங்கே விடிவு காலம் வருவதாக எனக்கு தெரியவில்லை. அதற்குரிய முயற்சி எல்லாம் எடுத்துட்டான் அசோகா. 1 2 இல்ல, எல்லாத்தையும் எடுத்துட்டா இருக்கும். நீங்க எடுத்த எந்த முயற்சியிலும் பலன் கிடைக்கல இது வரைக்கும். You are 100% correct. யார் எடுத்த முயற்சியிலும் கிடைக்க போவதில்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன காரணம்? யார் வரமாட்டேன் என்று அடம்பிடிப்பது என்பது உலகத்திற்கே தெரியும், ஊருக்கு தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். பல்லழகர் பழனிசாமி தான் அடம்பிடிக்கிறார் தெரியும். சார் வேணாம், உருவ கேலியா இருக்கு, வேண்டாம் அந்த வார்த்தையை அவாய்ட் பண்ணுங்க. இல்ல இல்ல அப்போ அவரை சொல்ல வேணாம்னு சொல்லுங்க. பலாப்பழம் இன்னொருத்தர நான் கூட இனிமேல் சொல்லல, சாரி. சின்னத்துல நின்றாருங்க, அவரை பலாப்பழம் பன்னீர்செல்வம்னு சொல்றான். கேரக்டர் அசாசினேஷன் will never. அது செய்யவே இல்ல இல்ல. ஓகே, யார சொன்னாலும் தவறுதான், யார சொன்னாலும் தவறு. ரெண்டாவது, நீங்க சசிகலா என்கிற சின்னமா ஆகட்டும், போன் பண்ணி கூப்பிடணும், பழனிசாமி இங்க வா, நான் தான் அன்னைக்கு தேர்ந்தெடுத்த உடனே நீ முதலமைச்சர் எப்படி ஆனன்னு தெரியும் நாட்டுக்கு. இந்த கட்சி வீணா போயிட்டு இருக்கு, 7 இடத்துல டெபாசிட் போய் 12 இடத்துல 3வது பட்டம் அது கூப்பிட்டுச்சுன்னா பொதுச்செயலாளர் போவாரா? பழைய நினைப்பு பாவம் உங்களுக்கு. வாழருந்த பட்டம், காதறிந்த ஊசி சசிகலா கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி போவாரா? அவரு தற்காலத்துல வாழ்றாருமா? செய்ய மாட்டேங்கிறாங்க. எங்க அண்ணன் ஓபிஎஸ் தூரமா இருக்கு அசோகா, அங்க போய் இறங்கி அவங்களோட பேசி முதல்ல சரி பண்ணி 2வது வான் சொல்லி இவரை கூப்பிடணும். கட்சியினுடைய நிலைமை நாளுக்கு நாள் மோசமாக போய் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு தேர்தலிலும் வெற்றி என்பதை கனவிலே கூட நிர்ணயிக்க வேண்டும். இல்ல இல்ல, இவங்க போய் பேசணும், வந்து கொண்டிருக்கிறது. இவங்க போய் போறோம், அவங்க இங்க போறோம். திருப்புகழேந்தி அரசியலில் ஒரு அங்கம் இருக்கிறது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு தனித்தன்மையான ஒரு இடத்தை நிச்சயமாக அவர் பெறுவார் என்பதில் எல்லோருடைய கருத்தும் இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவும் பொழுது ஒற்றுமையாக போக வேண்டும் என்கின்ற எண்ணப்பாடே இல்லை என்று சொன்னால் என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம். நம்ம ஒருங்கிணைப்பு குழுன்னு பேசுறோம், காலையில பேசுறோம், சாயங்காலம் பேசுறோம், லெட்டர் அனுப்புறோம், போன்ல தொடர்பு கொள்றோம். யாருக்குமே அக்கறை இல்லையே அசோகா. இருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம், உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் தலைவர். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இங்கே இப்ப என்ன சொல்றாங்க, வாக்கு சதவீதம். என்ன வாக்கு சதவீதம்? 34 இடங்களில் அலையன்ஸ் கொடுத்தீங்க. இப்ப அவர் கேட்கல நினைக்கிறேன். We'll go back to him. 20 இடத்துல நின்னு அதே வாக்கு சதவீதம். நம்ம திரும்பி கனெக்ட் பண்ணிட்டு வரேன் திருப்புகழேந்தி. சாரி, நான் திரு தமிழ்மணி அவர்கள்ட்ட கொண்டு போறேன் நினைக்கிறது. இபிஎஸ் உடைய பிடிவாதம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை தான் கொடுக்க போகிறதா கட்சிக்கு? இத்தனை பேர் சொல்றாங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்தா அவரே தலைவரா இருக்கலாம், எல்லாரையும் ஒருங்கிணைச்சு போலாம், அரவணைச்சு போலாம் அப்படின்னு. அது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துருச்சு. எலெக்ஷன்ல ஜெயிச்சிருந்தாருன்னா வேற. அதான் திரு பிரியன் சொல்றாரு. தோற்றதுக்கு பிறகு இந்த பிடிவாதம் அவசியமானு கேட்குறாங்க. ஒவ்வொன்றா சொல்கிறோம்மா. யாருமா தோத்தா? அதிமுக. பாமா ப்ளீஸ், எனக்கு தெரியாதுமா.
பாமக ஓட்டு யார் போச்சுமா? பிஜேபிக்கு, இவங்களுக்கும் சேர்த்து. இப்போ பாமக பன்னீர்செல்வம் எல்லாம் சேர்த்துமா போச்சு. ப்ளீஸ்மா, ராமநாதபுரத்துல ஏது பாமக ஓட்டு எனக்கு தெரியாது. இதில் இருக்கு பாமக. இல்லை அது அவங்க பாமக காரர் சொன்னார்னா நான் ஒத்துக்குவேன், எங்களுக்கு ஓட்டு கிடையாதுன்ட்டு. பாமக ஓட்டுகளும் சேர்த்து தான் இன்னைக்கு வரைக்கும் 2வது இடம் அம்மா அதிமுக வாங்கியிருக்கு. யாருக்கும் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை இவ்வளவுக்கு பிறகும். சரி, நான் இவர் சொன்னது, திரு வைத்திலிங்கம் சொன்னது எந்த வித அர்த்தமும் எப்படி நான் என்னென்னோ யோசிச்சு பார்த்தேன், எதுலேயும் வரலை. ஒரு 15 மாதம் பாக்கி இருக்குன்னு. ஆமாம், அடுத்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால அது வந்து அவர் அதை வரைக்கும் ஓட்டிக்கிறார் போல் இருக்கு. ஓட்டிக்குமா ஒரு லாங் அட்ஜஸ்ட்மெண்ட் நாங்கள் வக்கீல் செய்யறது தான். லாங் அட்ஜஸ்ட்மெண்ட் வாங்க 15 மாசம் வாய்தா. சத்தியமா எனக்கு தெரிஞ்சு யாரும் இது வரைக்கும் வாங்கினதில்லை, அவர் வாங்கியிருக்கிறார். கிடைக்கும். அதை தவிர அவர்கிட்ட எந்த விதமான சரக்கும் இல்லை. அவர் என்னால் கேட்க முடியல, அவர் நிகழ்ச்சிக்கு வரலை. திரு புகழேந்தி வந்திருக்கிறார். 3 மாதத்துக்கு முன்னால் 90% இணைப்பு வேலைகள் முடிந்து விட்டன. சசிகலா சொன்னாங்க. இவரு சொன்னார். இவரு சொன்னாரு நல்ல நாளுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல நாள் கிடைக்கலையோ நம்ம சார். நானும் ஒவ்வொரு நாளாக தான் பார்த்தேன், பிள்ளையார் சேர்த்து வரைக்கும் பார்த்தேன். அதை ஒவ்வொரு ஊராக போகிறோம், ஒவ்வொரு ஊரிலும் குறைந்தது 100 பேரை சந்தித்து 1 மாதத்தில் முடித்து விடுவோம். அன்புக்குரிய சகோதரர் புகழேந்தி இப்போ பேசிட்டு இருந்தார். அவர் தான் எத்தனை ஊருக்கு போனார். நான் ஒரு காரியம் செய்யணும்னு சொன்னக்குள்ள நான் என்ன முயற்சி எடுத்தேன். நான் இவர்கிட்ட வர்றேன், நாம் அவரை அவாய்ட் பண்ணல ஒன்றும். இவரை நம்ம ஒருத்தராடுக்காரர் சகோதரர் சொன்னார், இவர் எத்தனை ஊருக்கு, எல்லா ஊருக்கும் போக போகிறோம், 1 மாதத்தில் கம்ப்ளீட்டாக எத்தனை ஊருக்கு போனார், எத்தனை ஊரில் எத்தனை பேரை பார்த்தார். முதல்ல இவருக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன். இவர் இருக்கிறதுனால, இவர் வரலன்னா நான் அதை ஆரம்பிக்க மாட்டேன். இது ஒன்றும் பர்சனல் அட்டாக் இல்லை. தயவுசெய்து அதுதான் முக்கியம், அதை சொல்லுங்க. ஒன்று இங்கே பாருங்க, இது யாருடைய அரசியல்ல இது சுயநலம்ங்கிறது என்ன? காமராஜை பற்றியே இந்த கருத்து சொல்லப்பட்டுச்சு. ஏன் இவ்வளவு தோற்று போயிட்டாரு, ஏன் இந்திரா மேடம், எனக்கு ஒரு 50 வருஷம் அரசியல் தெரியும் மேடம், முந்தா நாள் முளைச்ச காலால் இல்லைனா காமராஜரை பற்றி இந்த கருத்து சொல்லப்பட்டது. இவ்வளவு தோற்று போயிட்டாரு, ஏன் வரக்கூடாது, இந்திரா காந்திக்கு வந்து காங்கிரஸுக்கு வந்துடக்கூடாது. அதனால் ஒருவருடைய தோல்வியை வச்சு அவன் கட்சி மாறணும், கொள்கையை மாற்றிக்கணும்னு சொன்னால் அவன் கொள்கை இல்லாதவன், அவ்வளவுதான். இங்கே பொதுக்குழுவை கூட்டி எல்லா முடிவும் எடுத்திருக்கிறாரு திரு இபிஎஸ். யாரும் அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் பொய்யானவர்கள்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு நபர் கூட அவர் பொய்யா அவர் கிடையாதுங்க, ஒரு தப்பான ஆளை கொண்டு வச்சு ஓட்டுவான் சொல்ல. அது வரைக்கும் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. பட் தோல்விக்கு பிறகு யோசிக்கிறாங்க அப்படின்றதுதான் இப்போ பல்ல சொல்ற பார்வை. மேடம் அதுதான் மேடம் சொல்றேன். இப்போ என்னதான் நீங்க கொள்கை பேசினாலும் பிராக்டிகல் பாலிடிக்ஸ்ல வெற்றி அவசியமா இருக்கு. ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டா வேற யாரையும் சேர்த்துக்கிட்டா ஜெயிக்கலாமான்னு ஒரு ஐடியா. கலைஞர் எத்தனை வருஷம் எத்தனை தோல்வி மேடம் அடைஞ்சாரு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும், நான் கூட இருந்தவன், அதனால தெரியும். 1ல 2ல இல்லை, தொடர்ந்து அவர் எம்ஜிஆர் இறக்காமல் இருந்திருந்தால், எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் எம்ஜிஆர் இறந்து போகாமல் இருந்திருந்தால், அதனால் அப்போ கலைஞர் வந்து ஏன் ஒரு இவ்வளோ சுயநலமாக நடந்துக்கிட்டாரு, அதான் அர்த்தம். இது இன்னைக்கு பேசுகிற பேச்செல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இல்லை அன்னைக்கு திமுக 2ஆ பிளந்து இதுவாகல, 2ஆ பிறகுதாங்க அதிமுக வந்துச்சு. அது சரி சார், அது 70ஸ்ல. நான் கேக்குறது நீங்க வந்து எம்ஜிஆர் பீரியட் அந்த இது கேக்குறீங்க. அப்போ 2 கட்சியா இருக்கு. திமுகல யாரையாவது சேர்த்துக்கிட்டா ஜெயிச்சிடலான்ற இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசலே வரல. நோ, மன்னிச்சுக்குங்க, மிகப்பெரிய அளவில் உட்கார்ந்து பேசப்பட்டது. இந்த ஜெனரேஷனுக்கு தெரியல அவ்வளவுதான். திமுக அதிமுக இணைப்பு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. அது ஒத்து கடைசி நேரத்துல தானே எம்ஜிஆர் விலகினாரு. இல்ல எம்ஜிஆர் தான் விலகினாரு. திமுக ஒரே அணியா தான் இருந்தது அப்போ அந்த காலகட்டத்தில். திமுக ஏன்னா பிளவு வந்து 72 ஒரு பிளவு வருது, 92 ஒரு பிளவு, ஒரு பிளவு. சோ இல்லங்க, அதனால வந்து எம்ஜிஆர் அப்ப நவீன் பட்நாயக் அப்பா பட்னாக்கு உட்கார்ந்து பேசினாரு, எனக்கு நேரடியாக தெரியும். ஆமா, நாங்க திமுக தான் இருக்கிறோம். அப்ப அவரு
கலைஞர் சொல்லிட்டாரு, நான் கட்சிக்கு இப்போ தலைவராக இருந்துக்கிறேன், நீங்கள் சிஎம்மாக இருந்துக்குங்க. பயந்துட்டார் எம்ஜிஆர். கலைஞர் ஒரு வார்த்தை மாற மாட்டார் இருந்தார். 1000 தப்பு நீ கலைஞர் மேலே சொல்லலாம். ஆனால் நான் கட்சி தலைவராக இருக்கிறேங்க, நீங்கள் சிஎம்மாக இருந்துக்கு மாட்டேன்ட்டார். ஆகா, ஏதோ மர்மம் இருக்குது. அதனால் தோல்வியை கண்டு ஒதுங்குவது என்பது இல்லை, வெட்கப்பட வேண்டும், கொள்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது மன்னித்து விடுங்கள். இந்திய அரசியலிலும் இல்லை, காமராஜுக்கு நான் சொல்லிட்டேன், இந்த அடுத்த கலைஞருக்கு சொல்லிட்டேன். எந்த காலத்திலும் அது தவறு. சரி, இப்போ அதிமுகவை பொறுத்தவரை தனியாக நின்றால் மீண்டும் தோற்பார்கள். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் அவர் அந்த கட்சியில் இல்லைங்க, அந்த கட்சியும் இல்லை, அந்த கட்சியோட ஓரமாக நின்று கும்பிட்றவனும் கிடையாதுண்ணா இல்லை. அதனால் தனியாக நின்றால் மிக நிச்சயமாக தோற்பார்கள். அது மட்டும் இல்லை, நான் முந்தியும் சொன்ன 4 நாளைக்கு முதல்ல இங்கே நீங்கள் இல்லை, சகோதரர் அடி இருந்தார். இந்த பாராளுமன்ற தேர்தல் தமிழக அரசியலுக்கும் ஏனையோருக்கும் ஒரு பெரிய பாடத்தை கற்பித்திருக்கிறது. 2 அணிகளுக்கு மேல் நின்றால் எல்லா அணிகளுக்கும் அரசியல் ஆபத்தை விளைவிக்கும். எனவே இப்பையும் ஒரு திராவிடியன் பார்ட்டி ப்ளஸ் ஒரு நேஷனல் பார்ட்டி, நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, அவங்கவுங்க கற்பனை பண்ணிக்கட்டும், அதுதான் முடியும். அது கூட 2 சின்ன கட்சிகள், அந்த கட்சி இந்த கட்சி, இதெல்லாம் இப்படி ஆச்சுன்னு சொன்னால் விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் டிஎம்கேயோட சேர முடியாது. ஆளுங்கட்சியில் இந்த அசம்பிளி எலெக்ஷன் அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்கன்னு ஒரு, நான் சொல்கிறது லாஜிக் தான், புரிஞ்சுக்கிட்டேன். பண்ணுனா அவர் அதிமுகவை தவிர திராவிடியன் பார்ட்டி இது கூட சேர முடியாது. இன்னொரு திராவிடியன் மேஜரோட இப்போ விஜய் அதிமுக சேர வாய்ப்பு இருக்குன்றீங்க. அங்கே சேர வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறேன். நீங்கள் கேட்குற கரெக்ட் தான். அப்போ அதுதான் எக்ஸாக்ட்லி, திமுகவோடு சேர 1% வாய்ப்பு இல்லை. அதை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா அவர் இங்கே சேருவார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.